உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர் பற்றிய தகவல்கள் இருக்கும். அதற்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இதில் இருக்குது. ஆனால் இம்மார்ட்டல் ரூலரை பற்றி கிடையாது. ஏன்னா நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அணு ஆயுதத்தை பூரா தடை செய்ய வேண்டும், போர் இல்லாத உலகத்தை, அமைதியான உலகத்தை கொண்டு வர வேண்டும், இயற்கையான ஒரு பசுமையான இயற்கையான இந்த பூமியை மாற்ற வேண்டும், பசுமையாக இயற்கையாக இந்த பூமியை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் மனித இன ஒற்றுமை இயக்கம்னு சொல்லி டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் இணைந்தார் நேற்று என்னோடய வீடியோ பார்த்துட்டு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி என்ன தகவல் கொடுக்க போகிறேன்னு நேற்று என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். வீடியோ பார்த்த ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தாருன்னா பார்த்திங்கன்னா, விதைத்தவனுக்கு தெரியாதா சகோதரரே, நீங்கள் இந்த இம்மார்ட்டல் ரூலர் வாழ்க்கைன்றது மிக கஷ்டமானது, சந்தோஷமில்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாதது, துன்பங்கள், அவமானங்கள் இதெல்லாம் பட வேண்டிய ஒரு பயணம் தான் அந்த இம்மார்ட்டல் ரூலர் பயணம்ன்றது. இதை விட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக இருங்கள் ஒரு காணொலி போட்டார், ஒரு கமெண்ட் போட்டார். அப்போ அதுக்கு நான் சொன்னேன், இப்போ மக்களை காப்பாற்ற யார் தான் வருவார், எல்லோரும் குடும்பம்னு போயிட்டோம்னா மக்களை காப்பாற்ற யார் வருவா அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்டோன்னே, அப்போ அவர் சொன்னார், படைத்தவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணவர் திருப்பியும் சொல்லியிருந்தார், விதைத்தவனுக்கு தெரியாதா, நீங்கள் யார் மக்களை காப்பாற்ற அப்படின்னு நல்ல ஒரு கொஸ்டின் ஒன்று எழுப்பியிருந்தார். அதுக்கு தான் நான் இப்போ பதில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த பூமியில் முதல் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர், மூன்றாம் உலகப் போர் இன்னி வரலை. முதல் உலகப் போர் வந்துச்சு, ரெண்டாம் உலகப் போர் வந்துச்சு. திட்டமிட்டே மக்களை போருக்குள்ளே சிக்க வச்சு இந்த இலுமினாட்டிகள்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் போன்ற நாடுகள் வல்லரசு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா முதல் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர்லாம் உருவாக்குனது யாருன்னா அந்த அமெரிக்கா, பிரிட்டன், அந்த ஏகாதிபத்திய அரசு, ஆங்கிலேய அரசு, அவங்கள தான் குற்றம் சாட்டுறேன். அவங்கள தான் இலுமினாட்டிகள் நம்ம சொல்கிறோம். இப்போ இஸ்ரேல் இலுமினாட்டிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க மக்களை திட்டமிட்டே போர் உருவாக்க வச்சு, மக்களை அந்த போரில் அணுகுண்டை போட வச்சு, ஜப்பானில் எத்தனை பேரை இறந்தாங்க. ஏன் அப்போல்லாம் விதைத்தவன் இருக்க படைத்தவன் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணார்ல. அப்போ நான் கேட்குறேன், ஜப்பானில் ரெண்டாம் உலகப் போர் நடக்கும்போது ஜப்பானில் குண்டு போட்டப்போ உலகை காக்க ஏன் கடவுள் வரவில்லை அப்படின்ற கொஸ்டின் எழுப்புறேன். ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவன் தான். ஆனால் நான் அந்த கொஸ்டினை வைக்கிறேன். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக தான் நான் நின்றுக்கிட்டு இப்போ வீடியோ போடுறேன். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம், அந்த கம்மாய்ம்பாங்க. இந்த பாருங்கள், இப்போ கூட பார்த்திங்கன்னா பின்னாடி பசுமையாக இருக்கும். ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி அங்கே போயிடுச்சு, லாஸ்ட்டு போயிடுச்சு. மழை இன்னும் வரல. மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி இங்கே வரைக்கும் நிற்கும். பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பாருங்கள் திருப்பரங்குன்றம், அந்த மலை இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தோட மலை கோவில் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ நான் கொஸ்டின் எழுப்புறேன், அப்போ ரெண்டாம் உலகப் போரில் ஜப்பான் மேலே அமெரிக்கா அணுகுண்டு வீசும்போது ஏன் கடவுள் வரவில்லை? அதற்கடுத்து நடந்துச்சு, இலங்கையில் போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஈழத் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கும் அந்த சிங்களர்களுக்கும் தான், அங்கே வாழ்ந்த தமிழர்கள் தான் அவங்க தமிழர்களுக்கும் அங்கே சிங்களர்களுக்கும் போர் நடக்கும்போது அந்த பிற நாடுகள் அது இலுமினாட்டிகள் சூழ்ச்சியால் தான் அந்த போரே உருவாக்கப்பட்டது. அந்த போர் பார்த்தோம்னா இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரமாகும்போது யார்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு போனாங்க? பாகிஸ்தானை பிரித்து வச்சுட்டு இவங்க நம்ம காங்கிரஸ் கையில் நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் அரசாட்சி செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி மன்னராட்சியெல்லாம் ஒழிச்சிட்டு. அதே மாதிரி தான் இலங்கையில் பார்த்தோம்னா 2 மன்னராட்சி இருந்தது இலங்கையில். ஒன்று சிங்களருடைய ஆட்சி, இன்னொன்று தமிழருடைய ஆட்சி இருந்துச்சு. 2 மன்னராக இருந்தாங்க. அதே பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் இலங்கைக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டான், அவங்களுக்கு பார்த்தோம்னா சிங்களர்கள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டான். அதனால தான் அந்த இடத்துல ஒரு பிரிவினையை உருவாக்கி அங்கே தமிழர்களை அழித்தொழிக்க ஒரு போரை உருவாக்கி அங்கே தமிழர்கள்லாம் இப்போ படுகொலை செய்யப்பட்டது. முள்ளிவாய்க்கால் படுகொலை, அதை மறக்க முடியுமா? அப்போது ஏன் கடவுள் வரவில்லை அப்படின்னு நான் கேட்குறேன் இந்த கொஸ்டின் ஸோ அப்போ கோரக்கரவழி சந்திரரேகையில் பார்த்தோம்னா சொல்லியிருக்காரு, நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு போகர் ஐயா. அது வரக்கூடிய சமீப காலமாக இருக்குது. இல்லைன்னா அந்த 100வது பாடலில் மன்னன ஒருவன் உலக ஆழ்வார் சத்தியத்தை நிலைநாட்டின்றாங்க, அவங்க வருவாங்க. அப்போ நான் நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணவர் தான் நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். அப்போ ஒவ்வொரு முதல் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர், இலங்கையில் நடந்த போர், ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் தடுக்க கடவுள் வரவில்லை? அப்போ மனிதர்கள் ஏதாவது ஒரு முயற்சியை எடுக்கத்தானே வேண்டும். ஒரு வீடியோ போட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அணு ஆயுதத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லது தானே. நம்மளால் ஓரளவுக்காவது அந்த
மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இந்த போர் வந்து அடுத்து 3ஆம் உலகப் போர் வரக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சத்தியயுகம் வந்து தொடங்க போகுதுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சிலர் தொடங்கிருச்சுட்டாங்க, சிலர் தொடங்க போகுதுன்றாங்க. ஸோ அந்த சத்தியயுகம் வந்து தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால, கலியுகம் முடிவில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 3ஆம் உலகப் போர் வராதுன்றாங்க சில பேர். ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த இலுமினாட்டிகள் கண்டிப்பான முறையில் 3ஆம் உலகப் போரை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ இஸ்ரேல் சுற்றி இருக்க நாடுகளெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உக்ரைனை வச்சு ரஷ்யாவை வந்து பிரச்சனையை வம்புக்கு இழுக்கிறான். நேற்று கூட ஒரு பைபிளில் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த வசனம் வந்து எனக்கு மறந்து போச்சு. எம்டி ஜெகன் அப்படின்னு இருக்கார், எம்டி ப்ரோ ஜெகன் ஒருத்தர் வீடியோ போடுவார். அந்த பாஸ்டர் கூட நேற்று நான் வீடியோ போட்டேன், அநியாயத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். நான் அவர் வீடியோ பார்க்கல. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டு முடிச்சுட்டு அவரோட வீடியோ போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார், ரஷ்யாவை வம்புக்கு இழுக்கிறது யார், உக்ரைன். உக்ரைன் வம்புக்கு இழுக்கிறதுன்றதை விட பின்னாடி இருக்கக்கூடிய நாடு யார், அமெரிக்கா. அந்த யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோ படை அமைப்பு நாடுகள் வந்து ரஷ்யா வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வசனமே சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து அவங்க ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த தூண்டி விடுறாங்க போல தெரியுது. போருக்கு வம்புக்கு இழுக்கிறாங்கன்னா உக்ரைன் போய் ரஷ்யா எல்லைக்குள்ளே போய் அடிச்சுக்கிட்டு ரஷ்யா அமைதியாக அங்கே இருக்காங்க. போரை பெருசாக்கிடக்கூடாதுன்றனால அமைதியாக போயிருக்காங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யாவை சீண்டுகிறது. இதனுடைய பின்விளைவு பெரிய போர், அணு ஆயுத போர் வந்துடக்கூடாதுன்றனால தான் நானும் வந்து அணு ஆயுதத்தை தடை செய்யணும் போட்டேன். அதே பாஸ்டரும் கூட பைபிள் வசனத்தை சுட்டி காட்டி வீடியோ போட்டார். மக்களுக்கு நல்லது செய்ய நிறையா பேர் வரதான் செய்கிறாங்க, ஆனால் மக்கள் தான் ஏற்றுக்கிறதில்ல. ஜீசஸ் வந்தார் பூமிக்கு, என்ன பண்ணாங்க, ஜீசஸ் வந்தப்போ அவரை யாரும் ஏற்றுக்கலை. அவர் கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் கண்ணு தெரிய வச்சார். ஆனால் அவரையே என்ன பண்ணிட்டீங்க, கடைசியில் சிலுவையில் தான் அரைஞ்சாங்க அந்த இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து. பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இஸ்ரேல் காசாலாம் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தா இலுமினாட்டிகளுடைய சதி இருக்குது. இதில் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த இலுமினாட்டிகளோட சதி இருக்குது. உலகத்தை அமைதி பாதைக்கு கொண்டு போகணுன்னா ஒன்று கடவுள் வர வேண்டும், இல்லை மனிதர்களாகிய நாம் எல்லாரும் இணைஞ்சு தான் வந்து உலகத்தை அமைதி பாதைக்கு கொண்டு வரணும். கடவுள் வரதான் போகிறார். நான் கடவுள் வரமாட்டார் அப்படின்னு சொல்ல வரல. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இலங்கையில் போர் நடந்தப்பெல்லாம் கடவுள் வரவில்லை. ஆனால் இறுதியில் வரதான் போகிறாரு. இந்த 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது கண்டிப்பாக வருவாங்க. கடவுள் வரதான் போகிறாங்க. 3ஆம் உலகப் போர் நடக்கக்கூடாதுன்ற தடுக்கணுன்றனால தான் நிறையா பேர் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்ச ஒருத்தர் கூட அணு ஆயுதத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நானுமே போர் இல்லாத உலகம், அமைதியான உலகம் இதைத்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கமெண்ட் பண்ணி இவங்க வந்து இப்படி ஒரு சிலர் கொஸ்டின் கேட்குறதுனால தான் அவங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டேன். அதனால் மக்களே வந்து இந்த இப்போ இம்மாற்றுலர் அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய சக்தி கொண்ட ஒரு தலைவனாக இருந்தாலும் தனியாக அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து அதுக்குரிய காலகட்டங்கள் வரும்போது ஒரு 2025 வந்து நாங்கள் அதுக்கு அடுத்த முயற்சியை இப்போ மனித இன ஒற்றுமை இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கோம்னா 2025 வரட்டும், அந்த பின்னாடி அதுக்கடுத்த முயற்சியை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். கடவுள் வருவாங்க. கடவுள் வந்து கண்டிப்பான முறையில் முருகனுடைய ஆட்சி பூமியில் நடக்கும், அல்லது போகர் சுத்தருடைய ஆட்சி அமைக்கும். அதை தான் சித்தர்கள் ஆட்சின்றோம். முருகனோட ஆட்சி நடக்கும் அல்லது சிவனுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பைபிளில் போட்டிருக்க வந்து பார்த்தா ஜீசஸுடைய அந்த 2ஆம் வருகைன்றாங்க. அவர் வந்து ஆழ்வார் அப்படின்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஈசன் அப்படின்றது தான் அவங்க வந்து அதுக்கு 2 அர்த்தம் சொல்கிறாங்க. ஏசுன்றாங்க, சிவன்றாங்க. அப்போ ஈசன்றாங்க, ஏசுன்றாங்க. அப்போ எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே கடவுள் தான். மனிதர்களை தான் நம்ம வந்து மதங்களை உருவாக்கி வச்சது அந்த நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த யூத பிராமணர்கள் தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க. மனிதர்களை பிளவுபடுத்தி மனிதர்களுக்கிடையே வந்து இப்படி பிரச்சனையை உருவாக்குறதே அந்த இவர் ஓம் சிவன் பாதன்ற வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார் அழகாக. அந்த அரக்க குணம் கொண்ட இலுமினாட்டிகள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. ஒன்று வந்து நல்ல சக்தி, இன்னொன்று தீய சக்தி. அந்த தீய சக்தியாக இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரி போகிற உலகத்தில் உருவாக்குறது, மனிதர்களுக்கிடையே அந்த மத பிரிவினையை ஏற்படுத்தி வச்சது. அதான் அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சீக்கிரம் மாறும். அதைத்தான் வந்து இப்போ நம்ம கலியுகம் முடிவில் இருக்கேன்னே சத்தியுகம் பிறக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அது கடவுள் வந்து ஆட்சி வர அந்த சத்தியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒருவேளை இம்மாற்றோல் வருவாரா, வந்து அவரும் அவருக்கான பூமியை வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பை வந்து அவர் செய்வார். அவருடைய இம்மாற்றோட ஆட்சின்றது ஒரு 7 ஆண்டோ ஒரு 10 ஆண்டோ ஒரு குறுகிய ஆட்சியாக தான் இருக்கும். அவர் வந்து சீர்திருத்தம் செஞ்ச பின்னாடி கடவுள் வந்து பூமியை ஆழ்வார் அப்படின்றது எந்த புக்லையும் போடலை. நான் எனக்கு தோன்ற கருத்துக்களை சொல்கிறேன். ஆனால் இதுலேயும் கூட போட்டிருக்காங்க, பைபிளில் கூட சில வசனங்கள் போட்டிருக்காங்க. என்ன வசனங்கள் எனக்கு தெரியாது. நான் சர்ச்சுக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஆனால் அந்த இம்மாற்றோடு அதை சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி இன்னொரு காணொலியில் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க அந்திகிறிஸ்துவோட ஆட்சி அப்படின்றாங்க.
அந்தி கிறிஸ்துவோட ஆட்சின்னு பார்த்தோம்னா, ஆனால் அது வந்து அப்போ கிறிஸ்துவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி அப்படின்னா 2 அந்தி கிறிஸ்து வருவாங்கன்றாங்க. ஒருத்தன் நல்ல அந்தி கிறிஸ்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடியவர், இன்னொருத்தர் கெட்ட அந்தி கிறிஸ்து, மக்களை அழிக்கன்னு நினைக்கிறவன் கெட்ட அந்தி கிறிஸ்து. அது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கெட்ட அந்தி கிறிஸ்து. அந்த நல்ல இவர் வந்து ஆட்சியாளர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடியவராக வருவார், இம்மாற்றோலராக வருவார். அது யார் அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். அதனால் வந்து எதுக்குமே வந்து இங்கே வந்து எந்த புக்கிலுமே மிக தெளிவான ஆதாரம் எதுவுமே எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. கோரக்கர் அவருடைய சந்திரரேகையில் தான் சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. போகர் வருவார்னு போட்டிருக்காங்க, சித்தராட்சி பூமியில் நடக்குன்றாங்க. ஸோ அப்போ அதை மீண்டும் மீண்டும் நல்லா ரிசர்ச் பண்ணி, மேலும் பல நூல்கள் ஏதாவது கிடச்சின்னா நம்ம ரிசர்ச் பண்ணி அடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நான் 2025 போடுவேன், 2 மாற்றம்னு போட்டு. சில பேர் அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, 2025 ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும், தமிழ்நாட்டு ஆள போகிறவர் தான் இம்மாற்றவாளராக இருப்பார், அவர் அரசியல் வழியாக வருவார்ன்றாங்க. நாங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, சாதாரண மனிதனாக வந்து சித்தராட்சி அமைப்பாருன்னு சொல்கிறோம். அது எந்த வழியில் வரப்போகிறான்றது கடவுளுக்கு தான் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.